ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சூலூர் சமையல். இன்றைக்கி நம்ம சூலூர் சமையலில் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நம்ம காளான் குருமா வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த காளான் குருமா பார்த்திங்கன்னா கடையில் நமக்கு வெஜ் குருமா அப்படின்னு கொடுப்பாங்க இல்லைங்களா, வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுக்குறதுக்கும் இதே டேஸ்ட் தான் வரும், காளான் குருமாவுக்கும் இதே டேஸ்ட் தான் வரும். இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஹோட்டலோட காளான் குருமா டேஸ்ட்டில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 சில்லு தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட நம்ம எதெல்லாம் போட்டு அரைக்கணுன்னா, ஒரு பிரியாணி இலை, அடுத்து 2 துண்டு பட்டை, அப்புறம் ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 3 பச்சை மிளகா, 3 வெள்ளைப்பூடு. அடுத்ததான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஒரு 6-7 கேஷ்யூஸ், அதாவது முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைன்னா தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க, ஆனால் நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக்கரில் செய்கிறனால குக்கர் வச்சுக்கிட்டேன். இதை நம்ம கடாயிலையும் செய்யலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா குட்டி குட்டியாக, அதாவது நல்லா மெல்லிசான ஸ்லைஸாக அறுத்து வச்சுருக்கோம். இதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்க விடலாம். இப்போ நம்ம கடாயில் செய்யும்போது பார்த்திங்கன்னா, இப்போ குக்கரில் செஞ்சோன்னா ஒரு 3 விசில் மட்டும் போதும். கடாயில் செஞ்சோன்னா அந்த காய்கள் நம்ம போடுற வெஜிடபிள்ஸோ அல்லது காளானோ அதில் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் செய்யும்போது நமக்கு டைம் ரொம்பவே கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும், ஒன்றோட ஒன்றா நல்லா வதங்கட்டும். இப்போது இது நல்லா பதங்கிடுச்சு. இப்போ நம்ம தூள்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. குக் பண்ணுறதுக்கு மஷ்ரூம் சேர்த்து ஒரு நிமிஷம் கரைஞ்சி பார்த்திங்கன்னா அந்த காளான்லேருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். அதுலேயே ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் குக்கும் ஆயிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஹீட்டாக பார்த்திங்கன்னா அந்த காளான்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியாட்ட தெரியறது எல்லாமே அந்த காளான்லேருந்து வெளியில் அந்த வாட்டர் தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 300லேருந்து 350 ml சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம காரம் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், மிளகாய்த்தூளும் போட்டிருக்கனால காரம் கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் உங்களோட டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கரில் வச்சு எடுக்கிறனால ஒரு 2 விசில் அல்லது 3 விசில் வச்சு எடுத்தால் போதும். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 3 விசில் வச்சு எடுத்தேன். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஸ்டீம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது அது வந்து நம்ம நல்லா அந்த 3 விசில் நல்லா வெந்திருக்கனால பார்த்திங்கன்னா, நமக்கு ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு குருமா வரப்போகும்போது அந்த மேலே அந்த ஆயில் லேயர் இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கடாயில் செய்ய போகும்போது நம்ம வந்து அந்த வெந்த காய்கறிகளோ அல்லது நம்ம போட்ட மஷ்ரூமோ வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மற்றபடி குக்கர்லன்ற போது நமக்கு வந்து ஒரு அதிகபட்சம் ஸ்டீம் வந்து நமக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ் தான். இப்போது நமக்கு சூப்பரான காளான் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா வந்து சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். நான் இதை வந்து உங்களுக்கு பரோட்டாவோட டிஸ்ப்ளே பண்ணுறேன். பரோட்டா எப்படி செய்கிறது ஈஸியாக வீட்டிலே அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த காளான் குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சூலூர் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.